2 பார்க்க போகிறோம். மாடல் 2 என்ன அப்படின்னா sin theta equal to sin alpha, cos theta equal to cos alpha, tan theta equal to tan alpha. ஓகேங்களா? ஸோ இது ஓகே. இதுக்கான சொல்யூஷன் ஆக்சுவலாக எப்படி கொஸ்டினில் கொடுத்துருப்பாங்க அப்படின்னா உங்களுக்கு sin theta equal to sin 45 கொடுத்துருக்கலாம். அப்படி இல்லையா உங்களுக்கு sin theta equal to 1/2 கூட கொடுத்துருக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த ஏதாவது ஒரு வேல்யூ கொடுத்துருந்தாங்க கூட சைன் வேல்யூவை மாற்றி நீங்கள் வந்து இந்த மாடல் 2 அப்ளை பண்ணணும், உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? sin theta equal to sin alpha இருந்துச்சுன்னா theta equal to நம்ம அங்கே பார்த்து அதே nπ தான். ஆனால் கூட வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ப்ளஸ் ஒரு -1/n ஆல்ஃபாவை ஆட் பண்ணிக்கணும். ஒன் செக். ஓகேங்களா? ஒரு -1/n ஆல்ஃபாவை ஆட் பண்ணிக்கணும். இந்த ஆல்ஃபா எப்படி இருக்கணும் அப்படின்னா குறிப்பாக -π/2 +π/2ங்கிற ரேஞ்சுக்குள்ள இருக்கணும். ஆல்ஃபா பிலாங்ஸ் டு, அதாவது ஏன்னா நமக்கு தெரியும் சைன் தீட்டாவோட ரேஞ்ச் என்னங்க -1 to +1. ஸோ நம்ம இருக்கிறதே லீஸ்டாக வர மாதிரி செலக்ட் பண்ணணும். அதனால வந்து என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா -π/2 +π/2. இதே காஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா அதே தான், அது ஃபர்ஸ்ட் மட்டும் அதே தான் வரும். 2n + 1 π/2. இங்கே ப்ளஸ் ஆர் மைனஸ் ஆல்ஃபான்னு வரும். இந்த ஆல்ஃபா வந்து எங்கே இருக்கும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் 2 குவாட்ரன்ஸ் 0 to πக்குள்ளே இருக்கலாம். ஓகேங்களா? டேனுக்கு பார்த்தீங்கன்னா அதே தான், தீட்டா ஈக்குவல் டு nπ. இங்கே ப்ளஸ் ஆல்ஃபா மட்டும்தான், மைனஸ் கூட கிடையாது. இந்த ஆல்ஃபா வந்து எதுனாலும் இருக்கலாம், அதனால இந்த ஆல்ஃபா கண்டிஷனே கிடையாது. ஓகேங்களா? ஸோ நம்ம ப்ராப்ளம்ஸ் பார்க்கலாமா? இதுவும் அதே தான், ஃபைனல் ஜெனரல் சொல்யூஷன் தான். sin 3θ ஈக்குவல் டு sin θன்னு இருக்கு அப்படின்னா sin θ ஈக்குவல் டு sin ஆல்ஃபான்னு இருக்கு. ஸோ நம்ம என்ன எழுதணும் அப்படின்னா 3θ ஈக்குவல் டு sin θன்னு கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. இதுக்கு சொல்யூஷன் என்னவாங்க இருக்கும்? தீட்டா, இங்கே தீட்டாக்கு பதிலாக 3θ இருக்கு, ஈக்குவல் டு nπ ப்ளஸ் -1/n ஆல்ஃபான்னு இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஓகே, ஆல்ஃபா இருக்கிற இடத்துல நமக்கு என்ன இருக்குது அப்படின்னா தீட்டா இருக்குது. ஸோ தீட்டான்னு வச்சுக்கலாம். ஸோ இந்த சைட் கொண்டுட்டு வந்துடலாம். ஏன்னா ரெண்டு தீட்டான்னு கம்பைன் பண்ணிக்கலாம்ல. -1/n தீட்டா ஈக்குவல் டு nπன்னு இருக்குது. இது தீட்டா காமனாக வெளில எடுத்துருங்க. என்ன வரும் அப்படின்னா 3 - -1/n ஈக்குவல் டு nπ அப்படின்னு வரும். இப்போ ரெண்டு கேஸாக பிரிக்க போகிறோம். n ஈவனாக இருந்தால் என்ன இருக்கும், ஆடாக இருந்தால் என்ன ஆகும் அப்படின்னு பார்க்க போகிறோம். ஒருவேளை n வந்து உங்களுக்கு ஈவனாக இருக்குது அப்படின்னா n வந்து சம் ஒரு 2 மல்டிபிள்ஸ் 2k அப்படின்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஏன்னா ஈவன் நம்பர் எந்த ஃபார்மேட்டில் இருக்கும்னா 2 into சம்திங் தானே இருக்கும், அதனால் 2kன்னு எடுத்துருக்கோம். ஸோ 3θ × 3 - -1/2k. ஒரு -1 ஒரு ஈவன் நம்பரால் நம்ம பவர் ரைஸ் பண்ணுறப்ப என்ன ஆகும்னா +1 ஆகும். ஏன்னா -1² 1 தான், -1/4 1 தான். அதனால இந்த -1 2/k வேல்யூ என்ன ஆகும்னா 1 ஆயிடும். 1 ஈக்குவல் டு சம் 2kπன்னு இருக்கும். 3 - 1 2 ஆகும். ஸோ 2kπ/2 ஆகும். 2 கேன்சல் ஆகிடும். அப்போ தீட்டா ஈக்குவல் டு கேங்கிறது நத்திங் பட் இட்ஸ் n/2 தானேங்க. இல்லை, கேங்கிறது நீ நார்மலாக என்னென்னு ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா ஏதோ ஒரு இன்டீஜர் தானே இங்கே கே என்ன, கே பிலாங்ஸ் டு சம் இன்டீஜர்ஸ். அதனால சம் லாஸ்ட் டைம் என்னன்னு கூட மாற்றி வச்சுக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் வராது. என்னன்னு மாட்டிக்கிறாங்க ஆக்சுவலாக kπன்னே வந்துடும் உங்களுக்கு. பட் ஆனால் உங்களுக்கு ஓகே ஓகே என்ன அப்படின்னா nπ, n பிலாங்ஸ் டு இன்டீஜர்ஸ்னு இருக்கா. உங்களுக்கு ஆப்ஷனில் வந்து nπ இருந்துச்சுன்னா ஆக்சுவலாக kπன்னு தான் வரும், தீட்டா ஈக்குவல் டு. பட் உங்களுக்கு சம்டைம்ஸ் ஆன்சரில் கேக்கு பதிலாக வேறு ஏதாவது கான்ஸ்டன்ட் இருக்கும். அதுதான பிரச்சனை இல்லை, உங்களுக்கு எந்த கான்ஸ்டன்ட் இருக்கோ அந்த ஆப்ஷன் டிக் அடிச்சிருங்க. ஓகேங்களா? இதில் வந்து ஆப்ஷன் nπன்னு இருக்குது, அதனால நான் nπன்னு எழுதலாம். ஓகேவா? ஸோ ரெண்டாவது n ஆடாக இருக்கிறப்ப என்னவா இருக்கும் அப்படின்னா n வந்து சம் ஒரு 2k - 1ங்கிற மாதிரி இருக்கும். ஓகே, 2k + 1 கூட வச்சுக்கலாம். ரெண்டுமே ஆட் டேர்ம் ரெப்ரசன்ட் பண்ணுறது தான். அப்போ என்ன ஆகும்னா இந்த ஈக்குவேஷன் 3θ, இந்த ஈக்குவேஷன் தீட்டா × 3 ஒரு ஆட் டேர்மாக ஒரு -1 பண்ணுறப்ப என்ன ஆகும் அப்படின்னா 2k + 1 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். -1 a/m × a/n = a/m + nங்கிற மாதிரி இருக்கு. அப்போ × -1/1 எழுதலாம். இது வந்து +1 ஆயிடும்.
மைனஸ் ஒன் பவர் ஒன்றுங்கிறது மைனஸ் ஒன். ஸோ 3 minus 1 of minus 1 equal to n பைன்னு கிடைக்கும். இது என்னன்னா மைனஸ் ஆஃப் மைனஸ் ஒன் ப்ளஸ் ஒன், 3 + 1 4. ஸோ தீட்டா ஈக்குவல் டு n பை பை 4. என்னைக்கு பதிலாக இங்கே நீங்கள் 2k + 1 கூட போட்டுக்கலாம். ஓகேங்களா? 2k + 1 போட்டிங்கன்னா என்ன வரும்னா 2k + 1 பை பை 4. அகைன் இந்த இதில் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா 2n + 1 பை பை 4 தான் ஆப்ஷனில் இருக்குது. ஸோ அதை டிக்கெட் எழுதிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா cos θ = 1/2. இப்போ நம்மளுக்கு அகைன் இந்த இது அப்போ என்ன ஆகும் அப்படின்னா θ = 2n + 1 பை பை 2 ப்ளஸ் ஆர் மைனஸ் ஆல்ஃபா. ஆல்ஃபா இருக்கிற இடத்துல என்ன இருக்குது அப்படின்னா ஆக்சுவலி காஸ் ஆல்ஃபான்னு இருக்கணும். பட் எங்களுக்கு ஒரு கான்ஸ்டன்ட் டேர்ம் இருக்குது. ஸோ நம்ம வந்து எந்த ஆல்ஃபா போட்டால் ஸோ காஸ் 1/2 இதை வந்து நீ காசு வச்சு எழுதணும் அப்படின்னா என்ன எழுதலாம்? 1/2 காசில் எப்போ வருது? 5/3 வருது. ஸோ காஸ் 5/3ன்னு எழுதலாம். அது 0 to ஆல்ஃபாக்குள்ள 5 தான் இருக்குது. ஸோ அப்போ உங்களோட ஆல்ஃபா வந்து 5/3. இதுதான் இதுக்கான ஆன்சர். ஓகேங்களா? ஸோ இதே மாதிரி இன்னொரு கொஸ்டின் இருக்குது டேனுக்கு. இந்த மாடலில் லாஸ்ட் ப்ராப்ளம் என்ன அப்படின்னா கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா tan θ = -1/√3ன்னு இருக்குது. இது மாதிரி இருக்கிறத ஃபர்ஸ்ட் இங்கே tan இன் டேர்ம்ஸ் ஆஃப் டேனில் எழுதிக்கோங்க. 1/√3ங்கிறது உங்களுக்கு 5/6ல் வருது. ஆனால் மைனஸ் வரணும். டேன் ஆல்ஃபா நீ எதுனாலும் எடுத்துக்கலாம், ப்ராப்ளமே இல்லை டேன் பொறுத்த வரைக்கும். எப்போ -1/√3 வரும் அப்படின்னா ஒருவேளை நீங்கள் செகண்ட் குவாட்ரண்ட், தேர்ட் குவாட்ரண்ட், ஃபோர்த் குவாட்ரண்ட் போனால் -1/√3 வரும். தேர்டில் வராது. ஏன்னா ஆல் ஸ்டூடெண்ட்ஸ் டேக் சாக்லேட்டுங்கிறப்ப தேர்ட் குவாட்ரண்ட் டேன் பாசிட்டிவ் ஆகிடும். இல்லை செகண்ட் குவாட்ரண்ட் இல்லை ஃபோர்த் குவாட்ரண்ட்ல நம்ம எடுக்கணும். நம்ம ஃபோர்த் குவாட்ரண்ட் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும், அதனால் நம்ம அதில் எடுத்துக்கலாம். என்ன எடுக்கலாம்? 2π - π/6ன்னு எடுக்கலாமா? சொல்லப்போனால் 0 - π/6 ஃபோர்த் குவாட்ரண்ட் தானே. 0னா மாற்ற வேணாம். ஓகேங்களா? அப்புறம் மைனஸை வெளில எடுத்துடலாம். ஏன்னா வெளில எடுத்துடலாம் இந்த சென்ஸ் ஃபோர்த் குவாட்ரண்ட்டில் டேன் நெகட்டிவாக இருக்குங்கிறனால மைனஸ் டேன் சேஞ்ச் பண்ண வேணாம். அப்போ -tan π/6. tan π/6ங்கிறது -1/√3. ஓகேங்களா? ஸோ tan θவை எப்படி எழுதலாம்? -1/√3 எப்படி எழுதலாம் அப்படின்னா -tan π/6 அப்படின்னு எழுதலாம். ஓகேங்களா? ஸோ நம்மளோட சொல்யூஷன் எப்படிங்க இருக்கும்? θ = n/, சரி நம்மளுக்கு tan ஆஃப் இதுதான் வேணும். ஸோ மைனஸ்லாம் நம்மளுக்கு வரக்கூடாது. ஐயோ இதையும் கட் பண்ண. ஸோ -1/√3 எழுதலாமா? ஸோ கரெக்டாக இருக்குது. அப்போ tan ஆஃப் -π/6 தான் நம்மளோட ஆன்சர். ஸோ நம்மளோட ஆல்ஃபா என்ன -π/6 அப்படிதான். ஸோ ஆல்ஃபா = -π/6. அப்போ சொல்யூஷன் என்னவா இருக்கும்? θ = n/, -π/6 தான் இதுக்கான சொல்யூஷனாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இன்னொரு ப்ராப்ளம் இருக்குது, அதை பார்க்கலாம். ஓகே, இந்த கொஸ்டினில் பார்த்தீங்க அப்படின்னா என்ன ஃபைண்ட் செட் ஆஃப் வேல்யூஸ் ஃபார் எக்ஸ் அப்படின்னு கேட்குறாங்க. ஜென்ரல் சொல்யூஷன் கேட்காம எக்ஸ் கண்டுபிடி, தீட்டா கண்டுபிடி, எது கேட்டாலுமே உனக்கு ஜென்ரல் சொல்யூஷன் கண்டுபிடிக்கணும்னு தெரியணும். பாருங்கள், அவ்வளோ சிம்பிளாக கொடுக்காம இந்த மாதிரி கொஞ்சம் ட்விஸ்டடாக தான் கேட்பாங்க. ஒன்றுமே இல்லை. இது என்னன்னா tan a - tan b / 1 + tan a tan bங்கிற ஃபார்மேட்டில் இருக்குது. இது ஆக்சுவலாக tan a - b ஃபார்முலா. ஸோ tan a - tan b நம்மளோட ட்ரிக்னாமெட்ரிக் ஐடென்டிட்டி இது ஒன்று. இது tan வந்து நம்ம tan எப்போ ஒன்றா இருக்கும் அப்படின்னா π/4 ஒன்றா இருக்கும். ஸோ tan π/4. ஓகேங்களா? tan 3x - 2xங்கிறது tan x = tan π/4. அப்போ இதுக்கு சொல்யூஷன் என்னவா இருக்கும் அப்படின்னா எக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா n/, ப்ளஸ் ஆல்ஃபாங்கிறது ப்ளஸ் π/4. ஆனால் நம்மளுக்கு இங்கே 2x 3xலாம் இருக்குல்ல, 2x என்ன ஆகும் கண்டுபிடிங்க கொஞ்சம். 2n/, ப்ளஸ் π/2ன்னு வரும். ஓகேங்களா? என் 2வால் மல்டிப்ளை பண்ணியிருக்கேன். பட் π/2ஓட வேல்யூ என்னங்க? இன்ஃபினிட்டி. ஸோ இது என்னவா இருக்கும் அப்படின்னா 2n + π இன்ஃபினிட்டியோட ஆட் பண்ணிகிட்டே இருக்கிறப்ப கண்டிப்பாக இன்ஃபினிட்டி தான் வரும். ஸோ டினாமினேட்டரில் இன்ஃபினிட்டி வரலாமா? 0 வரக்கூடாது. அண்ட் தென் என்ன அப்படின்னா இன்ஃபினிட்டி மேலே இன்ஃபினிட்டி வரும். ஸோ இது ஆக்சுவலாக என்ன ஆகும் அப்படின்னா டினாமினேட்டரில் இன்ஃபினிட்டி இருக்கும். நியூமரேட்டர்லேயும் 2x இருக்குது. அப்புறம் என்னவா மாறும் அப்படின்னா இன்ஃபினிட்டி நம்ம சொல்யூஷன் வந்து கிடைக்கும். இதை நீங்கள் போட்டு அப்படின்னா இதுக்கு பேர் வந்து மேக்ஸ் ஒன்று கிடையவே கிடையாது. இது பேர் இன்டிட்டர்மினேட் ஃபார்ம்னு சொல்லுவாங்க. அதனால இந்த கொஸ்டினுக்கு என்ன அப்படின்னா நோ சொல்யூஷன். இதுக்கு எக்ஸ் கண்டுபிடிக்க முடியல. சொல்யூஷன் டஸ் நாட் எக்ஸிஸ்ட். சொல்யூஷன் செட்டில் ஒன்லி எம்டி செட் மட்டும்தாங்க இருக்குது அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இல்லைங்களா?
இது மாதிரி கூட கேட்பாங்க. ஸோ பி கேர்ஃபுல். ஓகேவா? நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம மாடல் 3 பார்க்கலாம். ஓகே.